இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் குழந்தை வளர்ப்பு இந்த தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஒரு சிங்கிள் பேரண்டா எப்படி குழந்தைய வளர்க்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தாயோ தந்தையோ தனி ஒருத்தங்களா குழந்தைய வளர்க்குறாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில நேரம் கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலோ, அப்படி இல்லை யாராவது ஒருத்தங்க தனியாக பிரிஞ்சு போயிட்டாலோ தனியாக அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். தேவன் சேர்ந்து இருக்கிறது தான் விரும்புகிறாரு. ஆனால் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்ட குழந்தைகளை தேவன் தாயும் தந்தையுமாக இருந்து வளர்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்ப்போம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சிங்கிள் பேரண்டான ஷிகா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இவங்க கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடினமான நிலையில் இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி அவங்க குழந்தைய வளர்த்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஷீகாவும் அவருடைய கணவரும் டெல்லியில் ஒரு சலூன் நடத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவருடைய கணவருக்கு மார்பு வலி வந்ததினால் அப்பொழுது அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள நேரம் கடந்துருச்சு. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல நான் நில குழஞ்சு போயிட்டேன். ரொம்பவே நொறுங்கி போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு அப்ப தெரியல. ஷிகாவின் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையில் அப்பொழுது சோர்வும் வெறுமையும் வெறுப்பும் தான் இருந்தது. 6 மாசம் எனக்கு ரொம்ப கஷ்டமான மாசங்களா இருந்துச்சு. ஏன்னா என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சமயம் என்கிட்ட பணமே கிடையாது. நான் என்னோட விருப்பங்களை தியாகம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா அந்த நேரம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டேன். என்னோட பசங்க தன்னோட அப்பாவை பத்தி பேசுறப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நான் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன். இருந்தாலும் நான் என்னையும் தைரியப்படுத்திக்கிட்டு என் குழந்தைங்களையும் தைரியப்படுத்தினேன். அப்பா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லுவேன். அப்பா இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நான் செய்வேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். எதுலயும் குறையில்லாம பார்த்து பண்ண சொன்னேன். பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு, என்னோட சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே ஒரே நேரத்துல வரது என்ன மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கிற விஷயம். ஷிகாவிற்கு எந்த ஒரு வழியும் தெரியாத போது அவர் மிகவும் இருளான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். ஷிகா எல்லா நம்பிக்கையையும் இழந்ததற்கு பிறகு அவருக்கு சில பைபிள் வசனங்கள் நினைவிற்கு வந்தது. அப்பொழுது அவர் மீண்டும் அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க முடிவு செய்தார். நான் ரொம்ப வருத்தப்படுறப்ப கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வார்த்தைகளை எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இதை என் பசங்களுக்கும் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். நமக்கு எந்த விஷயத்துக்கும் குறைவே வராதுன்னு சொன்னேன். ஷிகா டெல்லியில் இருந்து ஜெய்ப்பூர் செல்வதற்கு பெரிய முடிவு எடுத்தார். மேலும் அப்பொழுது தேவனுடைய திட்டம் அவருடைய யோசனையை விட வேறு மாதிரி அமைந்தது. பிரேயரால என்னுடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஜெய்ப்பூருக்கு நாங்க வந்தோம். எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு, பசங்களுக்கும் அட்மிஷன் போட்டுட்டேன். ஆனா அந்த சமயம் எனக்கு வேலை கிடைக்குமா, பசங்களுக்கு ஸ்கூல் கிடைக்குமான்னு ரொம்ப சந்தேகப்பட்டேன். ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணது மூலமா எல்லாமே நடந்துருச்சு. தேவன் என்ன அந்த இருள் வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. நான் ஒரு நாளும் எதிர்பார்க்காத பெரிய வெளிச்சத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு. அதுக்காக நான் தேவனுக்கு என் மனசார எப்பவும் நன்றியோட இருப்பேன். ஷிகா கடின உழைப்போடும் முழு அர்ப்பணிப்போடும் தன்னுடைய வேலையை செய்தார். இப்பொழுது அவர் சொந்தமான பார்லர் ஒன்றை திறந்திருக்கிறார். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஒரு காலத்துல என்கிட்ட எதுவும் இல்லாம இருந்துச்சு. என்னோட கடை நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் தானா நடந்துருச்சு. நான் ஒரு சிங்கிள் மதரா என் பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
நன்றி ஷிகா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வச்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, தேவன் எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ஒரு தவறான முடிவில் இருந்து மாறி தேவன் மேலே நம்பிக்கை வச்சு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம் தர மாதிரி ஷிகா இன்னைக்கு மாறி இருக்காங்க. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஷிகாவுக்கு உதவி செய்த மாதிரியே நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஷிகாவுடைய சாட்சி மாதிரியே நம்ம பைபிள்லையும் ஒரு சகோதரியை நம்ம பார்க்குறோம். வீட்டை விட்டு விரட்டப்பட்ட ஒரு கடினமான நிலையில் தேவன் எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பைபிள்லேருந்து உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். ஆகார் அவங்க வீட்டில இருந்து துரத்தி விட்ட போது அவங்க உதவி கேட்காமையே ஜெபம் செய்யாமலேயே தேவன் அவங்களுக்கு உதவி செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்த்த வசனத்திலேயே தேவதூதன் சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததிகள் பெருகும், அவை எண்ணி முடியாததா இருக்கும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை ஆகாரும் பெற்றுக்கொண்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு அதே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் சிங்கிள் பேரண்ட்டாக கஷ்டப்பட்டு இருக்கலாம். எப்படி என்னுடைய குழந்தையை நான் வளர்ப்பேன், நான் தனியாலாம் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். உங்களுக்கான வார்த்தை, நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகாருக்கு உதவி செய்த அதே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை, புத்தியை தேவன் தருவார். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உத்வேகம் தரக்கூடிய இன்னொரு சாட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. குழந்தை வளர்ப்பில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தைய எப்படி வளர்க்கணும் அதை தான் பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே சிங்கிள் பேரண்ட்டாக, அதாவது தனியாக குழந்தைய வளர்க்குறவங்க, கணவன் மனைவி சேர்ந்து இல்லாமல் தனியாக குழந்தைய வளர்க்கும்போது ஒரு பயம் நமக்குள்ளே வரும். எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்போ இந்த பயத்தை போக்க நம்ம சுனிதாவுடைய சாட்சியை பார்க்க போகிறோம். சுனிதாவுடைய அம்மா இவங்களை தனியாக வளர்த்துருக்காங்க, அதாவது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துருக்காங்க. சுனிதா இன்னைக்கு 1000 குடும்பங்களுக்கு ஒரு உதவி செய்கிறவங்களா மாறி இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுடைய அந்த சிங்கிள் பேரண்ட்டுடைய வளர்ப்பை பற்றி அவங்க சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு கார்டியன் மூலமாக வளர்க்கப்பட்டார்கள். பெரியதாக ஆக ஆக சுனிதா ஏரிஸ்க்கு முன்பாக நிறைய சவால்களும் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் சென்றபோது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்தது.
நாம இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறப்போ அவர் தான் நம்மளோட அப்பா, ஃப்ரெண்டு, சகோதரன், அப்புறம் அம்மாவாவும் இருப்பாருன்னு நான் கத்துக்கிட்டேன். இந்த எல்லா உறவு முறைகளுமே மனுஷங்கள் கிட்ட இருக்கிறது தான். அந்த டீச்சர் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நான் பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் என்னோட உண்மையான வாழ்க்கையில இந்த எல்லா விஷயங்களையும் நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒன்னொன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம இயேசு கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அவரு நமக்கு பதில் தருவார்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வயசுல இந்த எல்லா அனுபவத்தையும் ஆதாரமா நான் வச்சு நான் இயேசுவை பின்பற்ற தொடங்கினேன். சுனிதா வளர்ந்து இயேசுவுக்கு மிக நெருக்கமாக ஆனபோது அவர்களுக்குள் பைபிள் வசனம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அழைப்பை பெற்ற இடமாக அது இருந்தது. பைபிள்ல இருக்கிற ஒரு பகுதி தான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்துச்சு. அது என்னதுன்னா, நீ இந்த ஏழை எளிய சகோதரர்களுக்கு செஞ்சிருக்க, அது எனக்கே செஞ்சிருக்க. நான் என்னோட ஸ்கூல் நாட்கள்ல இருந்தே இந்த வார்த்தையோட இணைஞ்சிருக்கேன். எங்கேயோ போய் ஏதோ செய்யணும்னு கிடையாது. இது ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலும் அதை நம்ம இயேசுக்கு செய்யற மாதிரி தான் அர்த்தம். சுனிதா கிராமின் பாரத்ல பெண்கள் மற்றும் குழந்தைகளை படிக்க வைக்கும் மிஷனோடு ஆக் என்டர்பிரைசஸ் ஒரு வியாபாரம் செய்யும் ஒரு பிசினஸும் மற்றும் எரிஸ் எஜுகேஷனல் சொசைட்டி என்கிற ஒரு NGO-வையும் நிறுவினார்கள். ஆக் என்டர்பிரைசஸ் ஒரு தொழில் செய்யற பிசினஸ். நான் அந்த பெண்கள் மூலமா தயாரிக்க வச்சு அதை நான் மறுபடியும் விற்கிறேன். அவங்க சமூக உதவி மூலமா இல்ல தானாகவே இவங்களை செய்யறாங்க. இப்படி செய்யறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி கிடைக்கும். அதோட எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இந்த NGOs 2008 ஆரம்பிச்சது. இதோட முக்கியமான குறிக்கோள் கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களை நல்லா படிக்க வைக்கிறதாகும். அப்புறம் ட்ரைனிங் தர்றது, அப்புறம் ஆரோக்கியத்தை பத்தி விளக்குறது, நல்ல விழிப்புணர்வு கொண்டு வர்றது, வன்முறை கொடுமை பத்தின விழிப்புணர்வு, சட்ட ஒழுங்கு பத்தின விழிப்புணர்வு, அதோட விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் செய்ய ட்ரைனிங் கொடுக்கற இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அவங்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பெண்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராமா இருந்துச்சு. வாழ்க்கையை மாற்றுவதற்கும் எல்லாருக்காகவும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்துகிற அவருடைய மிஷனில் அவருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு குடும்பத்தை இயேசு சுனிதாவுக்கு கொடுத்ததினால் அவர் நன்றி உள்ளவராக இருக்கிறார். நாம தேவனோட பிள்ளையா தேவனோட இருக்கணும்னா அவரு என்ன செய்யணும்னு சொல்லி இருக்காரோ நாம அதை செய்யணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன். மத்தவங்க மேல அக்கறை வைக்கிறதுனால எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவனும் அதை தான் சொல்றாரு. அதனால நம்மளோட வாழ்க்கையில நாம இப்படிதான் வாழணும், அதோட மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். நன்றி சுனிதா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, அது மட்டும் இல்லை, உங்களுடைய கடின உழைப்பால் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நீங்கள் ஒரு உத்வேகம் தரவங்களா மாறி இருக்கீங்க. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஷிகா மற்றும் சுனிதா அவங்களுடைய சாட்சியை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும். இதே மாதிரி நிறைய சாட்சிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய சாட்சிகள் நிறைய மொழிகளில் அங்கே இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சிங்கிள் பேரண்டாக குழந்தைய வளர்க்குறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை. பைபிளில் நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தனியாக இல்லை. நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அறிவையும் பலனையும்
தேவன் உங்களுக்கு தந்து உதவுவார். இதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அதற்கு நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யணும். இப்போ சிங்கிள் பேரண்டா இருக்கவங்களுக்காகவும் அவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நான் இப்போ ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கடினமான ஒரு செயல் கர்த்தாவே. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்க குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான பலனை ஞானத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், ஆகாருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க, எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலையும் நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. அப்பா, உம்மால் கூடும், உம்மிடத்தில் அந்த வல்லமை உண்டு, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவருக்கும் பலனை தாங்க, அவங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க, அவங்க குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் கூட இருக்காரு, நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார். இப்போது இன்றைக்கான பிரேயர் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கவலையோட ஜெபம் பண்ணாதீங்க. கவலையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அது ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வரும். அதற்கு பதிலாக நமக்கு பைபிளில் நிறைய வாக்குறுதி வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களால் ஒரு புது வல்லமையை பெற முடியும். இதுதான் இன்றைக்கான பிரேயர் டிப். தொடர்ந்து வருவது இன்றைக்கான பைபிள் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். சங்கீதம் 68:5-6. தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தனிமையாக இருப்பவர்களுக்கு அவர் வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவனாக இருக்கார். அவர் என்றைக்குமே நம்மளை தனியாக விட மாட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் குறைவுபடாது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தாவீது எழுதிய அந்த வார்த்தை இப்போவும் உயிருள்ள ஒரு வார்த்தையாக இருக்குது, நம்மளை பலப்படுத்துது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம பார்த்த சாட்சிகள், பாடல்கள், பைபிள் வசனங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, வெளியில் சொல்ல முடியலை, உங்கள் குழந்தைங்களை வளர்ப்பதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஜெபிக்கிறதுல ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கோம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நான் நாளைக்கு வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.